என்ன பண்ணுறது? சமைச்சு தரேன்னு ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் டெல்டா தள்ளுவண்டி கடையிலேருந்து டெல்டாக்காரன் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் செய்ய போகிறேன். என்ன பாட்டு பிரியாணி நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த காலத்தில் செஞ்சு சாப்பிடுவோம்ல சுடுதேங்க, அந்த மாதிரி பிரியாணி சுட்டு சாப்பிட போகிறோம் இந்த பானைக்குள்ளே வச்சு. எப்படி செய்கிறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகேங்க, பிரியாணிக்கு தேவையான ஃபஸ்ட்டு இந்த காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்துக்குவோம். இப்போ ஓகேங்க, பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். எல்லாமே ரெடியாக இருக்குது. இது என்ன பண்ணுறோன்னா இப்போ டேரெக்டாக இதில் ஏற்ற போகிறோம். இது வதக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொளுத்த போகிறது, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த வாழை ஃபுல்லாக இதில் வச்சுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் அந்த வாழைக்குள்ளே வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக ஃபுல்லாக வாழை உள்ளே வச்சுக்குவோம். ஃபுல்லாக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ரெடி பண்ணியிருக்க எல்லாத்தையும் இதில் உள்ளே வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் எல்லா மசாலாவும் இதிலே டேரெக்டாக அப்ளை பண்ண போகிறோம். 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கோங்க. இது என்ன பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை போட்டுக்கிறோம் அதில். அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்குவோம் அதில். அப்புறம் ஒரு 3 பீஸு பச்சை மிளகா, இதையும் சேர்த்துக்குவோம் இதில். நல்லா கீறி விட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லி இதையும் அப்படியே போட்டுருவோம் இதில். லெமன் பீஸு ஒரு பீஸ் அழகாக பிழிஞ்சு விட்டுக்குவோம் இதில். அரைச்சி வச்சுருக்க மிளகா கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம் இதில். 1 டீஸ்பூன் அளவுக்கு அந்த உரப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குவோம். இவ்வளோ சேர்த்துக்கிறேன் நான். அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்குவோம். வச்சுருக்க பட்டை வகையெல்லாம் இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம், அந்த ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் வாசனைக்கு. 1 கிலோ அரிசிக்கு 1 கை அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் இதில். உப்பு சேர்த்துக்கிறேன் இதில். சிக்கன் பொடி மசாலா ஒரு 25 கிராம் சேர்த்துக்கிறோம் இதில். ஊற வச்சு அலசி எடுத்து அந்த பாஸ்மதி ரைஸு இதை அப்படியே இதில் சேர்த்துக்க போகிறோம் இதில். இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டியாச்சு. ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இதில். ஒரு 100 ml ஆயில் சேர்த்துக்குவோம் இதில். தேவையான அளவுக்கு நெய். 1 கிலோ அரிசிக்கு நான் ஒரு 1.25 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த 2 லெக் பீஸை மட்டும் முழுசாக போட போகிறேன். பாக்கிலாம் சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கிறேன். தண்ணி 1 கிலோ அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு சேர்த்து வச்சுக்கிறேன் தண்ணி, அவ்வளோதான். ஓகேங்க, அந்த தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எல்லா மசாலாவெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி. மசாலா, அந்த அரிசி, அப்புறம் சிக்கனு எல்லாத்துலேயும் உள்ளே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஓகேங்க, கிண்டும் போதே செம்மையாக இருக்குங்க வாசனை. உண்மையிலே இது வெந்து வந்துருச்சுன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே செம்ம ஃப்ளேவராக இருக்குங்க இதுக்கு. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் எல்லாத்தையும். ஓகேங்க, நல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது தண்ணியும். ஓகேங்க, இது மூடியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா மைதா மாவு நல்லா டைட்டாக வச்சுருக்கேன். இதை சுற்றி அப்படியே கவர் பண்ணிவிடுவோம், அந்த இது ஹீட்டு வெளியாகாமல் இருக்கிறதுக்கு. ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நல்லா மைதா மாவு போட்டு நல்லா டைட்டாக அப்படியே இது பண்ணியாச்சு, மூடியாச்சு. எனக்கு உள்ள ஹீட்டு வெளியாகாமல் இருக்கிறதுக்கு நல்லா மோல்டிங் பண்ணிடுவோம். இந்த வாழையிலையை போட்டு ஃபுல்லாக கட்டிடுவோம். இதை அப்படியே கவர் பண்ணிவிடுவோம் ஃபுல்லாக. ஓகே, ஓகேங்க, களிமண்ணும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த பானையை ஃபுல்லாக இலை போட்டு கட்டிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த களிமண்ணை ஃபுல்லாக அந்த பானை ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். நல்லா திக்னஸாக அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த கொளுத்துற அளவுக்கு சூடு தாங்கும். அதுக்காக ஓகேங்க, அடுப்பு செட்டப் ரெடி பண்ணியாச்சு. இந்த பானையை நல்லா காஞ்சி வந்துட்டு ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ஆரம்பிச்சுட்டு இன்னும் நடக்க போகுது, பார்ப்போம் இருங்க.
ஏன்னா நல்லா இருக்குங்க, நிற்கவே முடியல இப்போதே. அப்பா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாங்க இது ஆரம்பித்து இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கே நிற்க முடியல, சரியான ஹீட் இருக்குது. கண்டிப்பாக இது 1 ஹவராவது இந்த மாதிரி வேகணும், அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த கரெக்டாக அந்த பதத்துக்கு வரும். 1 ஹவர் கண்டிப்பாக இது வந்து நம்ம இப்படி கொளுத்தி ஆகணுங்க இந்த வெயிலில். பா வேறு லெவலுங்க, செம்ம ஹீட்டு. அது வெயிலும் கொள்ளுது, இதுவும் செம்மையாக இருக்குது. அனலே நின்று எரிச்சு தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. கண்டிப்பாக இப்படி தான் பண்ணுவாங்க, சுடுதேங்காவெல்லாம் இப்படி தான் போடுவோம் நாங்கள். சும்மா அந்த அப்போ சின்ன பிள்ளையில் இருக்கும்போது இப்படி தான் போட்டு எரித்து சாப்பிடுவோம். அதே மாதிரி இருக்குது. இப்போ என்ன பசங்க தான் இல்லை, கொஞ்சம் மிஸ் பண்ணுறவங்கள. ஓகேங்க, வச்சு 1 ஹவர் ஆகிடுச்சிங்க. நல்லாவே எரிச்சாச்சு, என்னாலே அனல் தாங்க முடியல. ஓரளவுக்கு தம் ஆகிட்டு வந்துருச்சு, நல்லா சவுண்டு வருது இந்த இடத்துலேருந்து. சரி சாரி, இங்கேருந்து வருது. ஓகேங்க, ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன் உண்மையிலே கையை வச்சு தூக்க முடியல, வேறு லெவலில் இருக்குங்க. ஆனால் உண்மையிலே நல்ல வாசனை வருதுங்க. இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த களிமண்லாம் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு, இல்லைன்னா பிரியாணியில் மண்ணு கொட்டிடும். நல்லா ஹீட் அதிகமாக வேறு இருக்குது. மாப்பிள்ள இப்போ பார்த்து மாப்பிள்ள வாழலையே இந்த அளவுக்கு வெந்திருக்குன்னா உள்ளே எந்த அளவுக்கு வெந்திருக்கும் இப்போ நினச்சி பாரு. உள்ள எப்படி வந்திருக்கும், அதான் ஃபுல்லாக வெளில களிமண் என்ன நடக்குது. வந்துட்டியாடா எப்படா பிரியாணி வாசனை அடிச்சிச்சாடா அதுக்குள்ளங்க வீட்டு வரைக்கும் வந்துருச்சா. ஓகே வாங்க, டன் அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். டன் 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 பண்ணுவா. தூரமாகவே இருக்கேன் இருமாப்ல இவ்வளோ நேரம் வந்துட்டு இருக்க முடிய. ஏய் மச்சான், உண்மையிலே செம்ம டைட்டாக இருக்குடா, அவ்வளோ இதாக இருக்கு. வாவ் மச்சான், நாங்கள் சொல்லணும். ஐயோ வாசனையா, அப்பா வா கிண்ண மச்சாது, ரொம்ப வேற லெவலில் இருக்கு மச்சான் வாசனை. வாசனை வேற லெவலில் இருக்கு. என்ன சொல்ல வர நீ இப்போ? யார் ரெடியா? எக்கா தலைவாடை போட்டிருக்குது. ஆத்தாடியோ வேற அப்படியே பாரு மச்சான், உனக்காக எவ்வளவு நீ இந்த வாழலை அங்கே பாரு, சுடுது மச்சான் கையை. அதுக்கு நான் என்ன பண்றது, சமைச்சு தர்றேன்னு எதுக்கு சொன்ன நீ? சொன்னது எதுக்கு சொன்ன நீ? வேற லெவல் மச்சாங்க பாரு, செம்மையா வந்திருக்குங்க. உண்மையிலே நான் எதிர்பார்க்கலைங்க, எனக்கு பயந்துக்கிட்டே இருந்தேன். இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நினச்சி கூட பார்க்கலைங்க உண்மையிலே. அப்பா கொஞ்சம் உண்மையிலே அந்த வாழையில வச்சோம் பத்தியா, அதுதான் ஹைலைட்டு. பாருங்க அந்த வாழையில மட்டும் எடு, அப்படியே எடு சொல்கிறேன். அவங்க பாருங்க அந்த வாழையில தாங்க ஹைலைட்டு, சரியான வாசனைங்க. வா உண்மையிலே எதிர்பார்க்கலைங்க இந்த அளவுக்கு வரும்னு. இன்னும் செம்மையாக இருக்குங்க, வாசனையே வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே இந்த காய்கறியெல்லாம் பச்சையாக போட்டோம்னு நினச்சோம், ஆனால் உண்மையிலே இது வேறு ஃப்ளேவரு, வேறு மாதிரி இருக்குது டேஸ்ட்டு வச்சான். வேறு லெவலா அல்டிமேட் உண்மையிலே. கொஞ்சம் ரைட்டாக வச்சுக்குவா வச்சு உண்மையிலே ரைஸ் எல்லாம் சூப்பராக வந்துருக்கு. நிறைய சிக்கன்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி போகுது. ஃபுல்லாக தம் போட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி தம் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உண்மையிலே. தரம் கேடாத இது சமைச்ச சாப்பாடு எப்படி தெரியுமா சாப்பிடணும்? இந்த மாதிரி கொஞ்சம் சோறு எடுத்தோமா, இந்த மாதிரி வச்சோமா, இந்த மாதிரி கொஞ்சம் சிக்கன் வச்சோமா, கொஞ்சோண்டு ரைத்தா வச்சோமா, அப்படியே எடுத்து இப்படி வச்சு அதை ஒரு குழப்பி அப்படியே எடுத்து அள்ளி நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். அல்டிமேட். நானும் சாப்பிட்டு காட்டுறேன். உண்மையிலே நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. இந்த வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இதை விட நல்ல பெரிய பானையில் வச்சு உங்களுக்காக ஒரு நல்ல பெரிய வீடியோ ஒன்று பண்ணுறோம் கண்டிப்பாக. அப்போ எனக்கு கூப்பிடியா? கண்டிப்பாக. எப்படி டெல்டா தள்ளுவண்டி கடையை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு என்னென்னு. கண்டிப்பாக இதோட நல்ல பெரிய வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்காக தரோம், இதே மெத்தேஜில். ஓகே டாட்டா சொல்லிட்டு பாய். பாய்.